நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். வளர்சிதை மாற்றம் அப்படிங்கிறது, மெட்டபாலிசம் அப்படிங்கிறது உடலுடைய இயக்கத்திற்கும் உடலுடைய ஆரோக்கியத்திற்கும் உடல் உயிர் வாழ்வதற்கும் மிக மிக அவசியம். நம்முடைய உடல் உயிரோடு இருப்பதற்கான காரணம் என்ன? பிராணவாயுவின் மூலம் கிடைக்கக்கூடிய சக்தியும், உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவு சக்தியும், பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி, இந்த மூன்று சக்தியும் ஒன்றாக சேரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி தான் உயிர் சக்தின்னு சொல்லுவோம். நல்லா யோசிச்சு பாருங்க, பிராணவாயு இல்லைனாலும் நம்மளால இருக்க முடியாது, சாப்பாடு இல்லைனாலும் நம்மளால இருக்க முடியாது. அதே போல பிரபஞ்சத்துடைய சக்தின்னு சொல்லக்கூடிய ஒளி இல்லாமல் நம்மால் இருக்க முடியுமானா முடியாது. நம்ம யோசிச்சு பார்ப்போம், அது எப்படி ஒளி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாமல் போகும்னு. இந்த 2ஆம் உலகப் போரில் ஜெர்மன் நிறைய வகையான ஆராய்ச்சிகள் செய்தாங்க. இந்த ஆராய்ச்சியில் முக்கியமான ஆராய்ச்சி, மனிதனை தொடர்ந்து 7 நாட்கள் இருட்டறையில் அடைத்தால் என்ன ஆகுங்கிற ஆராய்ச்சி. எந்த சத்தமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, வெறும் இருட்டறை. அந்த அறைக்குள்ளே உங்களுக்கு சத்தமும் கேட்காது, உங்களுக்கு வெளிச்சமும் கிடையாது. 3 நாட்களில் மனிதர்கள் இறந்து போனார்கள். ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் உயிரோட வந்தார் 50 பேரில். அந்த ஒருத்தரும் புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு மிக மோசமான நிலையில் தான் வெளியில் வந்தார் அப்படின்னா. பிரபஞ்ச சக்திங்கிறது நம்முடைய இயக்கத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வாறு பிரபஞ்ச சக்தியும் பிராணசக்தியும் முக்கியமோ அதே போல உண்ணுகின்ற உணவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தியும் மிக மிக அவசியம். இந்த உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது, நம்ம சைவம் சாப்பிட்றோம், அசைவம் சாப்பிட்றோம், கீரை சாப்பிட்றோம், பால் குடிக்கிறோம், நிறைய ஆல்கஹால் சார்ந்த உணவுகள் உடம்புக்கு கெட்டதுன்னு தெரிஞ்சும் சாப்பிட்றோம். இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும்போது இதெல்லாம் எப்படி உடம்புக்குள்ளே சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமிழ்நீரில் ஆரம்பித்து அரைக்கின்ற தன்மை வயிற்றுக்குள் சென்று ஈரல் சுரக்கின்ற, பித்தப்பை சுரக்கின்ற அமிலங்கள்லாம் அதுக்குள்ள கலந்து உடல்ல இருக்கக்கூடிய கபம் சார்ந்த தாதுக்களும், பித்தம் சார்ந்த தோஷங்களும், வாதம் சார்ந்த விஷயங்களும் அதுல கலந்து உணவை நொதித்து முதல்ல உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்தாக இருக்கக்கூடியதுக்கு தான் ரசதாத்துன்னு சொல்லுவோம். தமிழில் உணவு அமிலங்கள்னு சொல்லுவோம். இந்த உணவு அமிலங்கள் உடல் அமிலங்களாக மாறக்கூடிய முதல் டைஜஷன் தான், ஜீரணத்தை தான் நம்ம ரசதாத்துன்னு சொல்லுவோம். இந்த ஒரு ப்ராசஸ், சாப்பிட்ற உணவு நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று, அதிலிருந்து ஒரு கீரையிலிருந்து, ஒரு காய்கறியிலிருந்து, ஒரு ஆடு இறைச்சியிலிருந்து, ஒரு முட்டையிலிருந்து, தண்ணீரிலிருந்து, பாலிலிருந்து, பழச்சாறிலிருந்து வெளிப்புறமாக இருக்கக்கூடிய பழச்சாறு உள்ளே சென்று உள்ளே இருக்கக்கூடிய வினையூக்கிகளோடு செயல்பட்டு உடல் அமிலங்களாக மாறக்கூடிய முதல் நிகழ்வு தான் இன்றைக்கு ரசதாத்துன்னு சொல்லுவோம். இன்றைக்கு இந்த ரசதாது தான் பின்னாடி ரத்தமாகவும், மாமிசமாகவும், தசையாகவும், கொழுப்பாகவும் மாறிக்கொண்டே வருகின்ற ஒரு நிலை இருக்கிறதுனால இந்த ரசதாது எந்த அளவுக்கு சமமானதா, சீரானதா, மாசுபடியாமல் இருக்கிறதா, முழுமையும் செரிக்கப்பட்ட உணவுகளோடு இருக்கிறதா இருக்கோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும். யாருக்கெல்லாம் இதுல மாற்றங்கள் ஏற்பட்டு ரசதாது சீற்றமடைகிறது அல்லது ரசதாது குறைவது ஏற்படுதோ அவங்க எல்லாருக்குமே உடல்ல நிறைய நோய்த்தன்மை ஏற்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு முடக்குவாதம் ஏன் ஏற்படுகிறது, ஒரு விவாதம் வருது. முடக்குவாதத்திற்கான காரணம் உடல்ல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் தூண்டப்படுவது, தேவையற்ற உடல் திசுக்களை அது பாதிக்கிறது, அதனால முடக்குவாதம் வருதுங்கிறது நவீன மருத்துவத்துடைய கூற்று. ஆனா முடக்குவாதம் ஏன் வருகிறது தெரியுமா? முடக்குவாதம் ஏற்படுவதற்கான காரணம் இந்த செரிமானத்தில் உருவாகக்கூடிய உணவு அமிலங்கள் உடல் அமிலங்களாக மாறும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த அமிலங்கள் உடலுக்கு நல்லது செய்யக்கூடியதை விட கெட்டது செய்யக்கூடிய விஷத்தன்மையோடு இருக்கக்கூடிய உடல் அமிலங்களாக மாறும்போது அதிலிருந்து உருவாகக்கூடிய ரத்தம், அதிலிருந்து உருவாகக்கூடிய தசை, கொழுப்பு, எலும்பு மஜ்ஜை இவை அனைத்தும் பலவீனமாகும் போது நமக்கு ஏற்படுகின்ற நோய் தான் முடக்குவாத நோய். அதனால தான் ஆயுர்வேதத்தில் முடக்குவாத நோய்கள் ஏற்படும் போது உடல் கழிவு நீக்க சிகிச்சை செய்து உணவு சார்ந்த விழிப்புணர்வை கொண்டு வந்து அந்த நோயை குணப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்யும். எங்க போனாலும் குணமாகாத வலி மாத்திரைகள், ஊக்க மருந்துகளை விட வீரியமான பயாலாஜிக்கல் இன்ஜெக்ஷன் போட்டு கூட குறையாத வலிகள் எவ்வாறு இயற்கை மருத்துவத்தால் குணமாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரசதாதுவை சுத்தம் செய்ய, இந்த ரசதாதுவுடைய சீற்றத்தை குறைந்து போயிருக்குன்னா அதை மிகைப்படுத்த நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் உடலுடைய ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான விஷயமாக இருக்கிறத பார்க்கும். ரசதாது நம்ம உடம்புல ரொம்ப அதிகமாயிடுச்சு, தேவையற்ற அதுல கழிவுகள் இருக்கு, அமிலத்தன்மை இருக்கு. உடல் திசுவாக அது மாறுவதற்கு முன்பு அதுல நிறைய மாசுக்கள் இருக்குன்னா உடல் என்ன மாதிரி அறிகுறிகளை வெளிப்படுத்தும்? முதல் அறிகுறி
பசியே இருக்காது. இன்னைக்கு பசி வரலன்னா ஈரலை பார்க்குறோம், பசி வரலன்னா நம்மளுடைய ஜீரண மண்டல உறுப்புகளை நம்ம பார்க்குறோம், பரிசோதனை பண்ணுறோம், ஸ்கேன் பண்ணுறோம், எல்லாம் நல்லா இருக்குது, இந்தாங்க ஒரு டைஜஸ்டிவ் ஜூஸ் சாப்பிடுங்கன்னு டாக்டர் டானிக் எழுதி கொடுக்கறத பார்க்குறோம். தவறு. ரசதாதுவில் இருக்கக்கூடிய மாற்றம் நமக்கு வீரியம் அடைந்திருக்கிறது, சீற்றம் அடைந்திருக்கிறதுனா முதல்ல பசி வரவே வராது. என்ன செய்தாலுமே பசிக்காது. அல்லது விஷமாக்னின்னு சொல்லுவோம். நல்ல பசி இருக்கும், உட்காந்து சாப்பிட்டோன்னா ஒரு இட்லி சாப்பிட்டாலே வயிறு பானை மாதிரி வீங்கிடும். சரி போதும் போல இருக்குன்னு வந்துட்டோம்னா அடுத்த 1 மணி நேரத்தில் மீண்டும் பசி வர ஆரம்பிக்கும். அப்போ நாள் பூரா நம்மை வயிறு ஏதேனும் ஒரு வகையில் சிரமப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா, அதுதான் முதல் ரசதாத்துன்னு சொல்லக்கூடிய உடல் அமிலங்கள். ஜீரணத்தின் போது உருவாகின்ற முதல் திசுவாக இருக்கக்கூடிய உடல் அமிலங்கள் பாதிக்கும் போது நமக்கு ஏற்படுகின்ற மோசமான அறிகுறியில் முதல் அறிகுறி பசியின்மை தான். நீங்கள் எந்த நோயை எடுத்து பாருங்கள், காய்ச்சலாக இருக்கட்டும், தலைவலியாக இருக்கட்டும், புற்றுநோயாக இருக்கட்டும், சக்கரை நோயாக இருக்கட்டும், எந்த நோயாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சிம்டம் நம்ம உடம்புல எது இருக்குன்னா பசியின்மை இருக்கும். ரெண்டாவது, உடம்பெல்லாம் வீங்க ஆரம்பிக்கும். சார் எனக்கு கால் வீங்குது, காலையில் எழுந்தால் என்னோடய முகம் வீங்குது, என்னுடைய கை விரல்கள்லாம் வீங்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் பொதுவாக நம்ம பார்க்கக்கூடியதா கிடையாது. ஆனால் எங்கெல்லாம் இந்த ரசதாத்துடைய ஒரு சக்தி இழந்து போயிருக்கிறதோ, ஜீரணத்துடைய பலம் குறைந்து போயிருக்கிறதோ, அங்கெல்லாம் இந்த வீக்கங்கள் வருவதை நம்ம பார்க்க முடியும். இதுதான் 2வது முக்கியமான அறிகுறி. 3வது, உடம்புடைய சோர்வோடு சேர்த்து ரொம்ப பெரிய அளவில் ஃபட்டிக், மென்டல் ஃபட்டிக்னு சொல்லுவோம். காலையில் எழுந்து வேலைக்கு போகணுன்னு இருந்தாலும் காலையில் எழுந்துக்கும் போதே இன்னொரு 1 மணி நேரம் தூங்கலாமா, இன்னொரு அரை மணி நேரம் தூங்கலாமாங்கிற அளவுக்கு உடல் பலவீனம் அடையும். சரி எழுந்து வேலைக்கு போகலான்னு பார்த்தா வேலையில் போய் உட்காந்தா அங்கே வேலையே ஓடாது. மொத்தமே 5 வேலை தான் செய்ய வேண்டியிருக்கோம். நான் அந்த 5 வேலை இதை நாளைக்கு செய்யலாமா, இல்லை ஆஃபீஸ் போய் பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு போகலாமா, லீவ் போட்டு வீட்டுக்கு போகலாமாங்கிற அளவுக்கு உடல் சோர்வடைந்து கொண்டே இருக்க முடியும். இது 3வது ஒரு முக்கியமான அறிகுறி. 4வது ரொம்ப மோசமான அறிகுறிகளில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடலே பார்ப்பதற்கு அப்படியே வெளிரி போன மாதிரி இருக்கும். யாராவது நம்மளை பார்க்கும்போதே கேட்பாங்க, என்னப்பா ரொம்ப உடம்பு இழைச்சி போன மாதிரி இருக்கு, முகத்தை பார்த்தா ரொம்ப ரத்தமே இல்லாமல் போயிருக்கு, ஏதாவது ரொம்ப உடம்பு முடியல, ஏதாவது உடம்புல சீரியஸா பிரச்சனை இருக்கா அப்படின்னு கூட கேட்பாங்க. ரொம்ப நெருங்கியவர்கள் கூட கேட்பாங்க, என்ன சுகர் வந்துருச்சா, இல்ல உடம்பு போய் நீ முதல்ல டாக்டர் யாராவது செக் பண்ணி பாரு, உன்னை பார்த்தா நீ நார்மலாக இருக்க மாதிரி இல்லை, ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஏன் நான் நல்லா இருக்க மாதிரி தானே இருக்குது, அப்படி என்ன என்னோட உடம்புல மாற்றம் தெரியுது, முகத்தில் மாற்றம் தெரியுது, நம்மளே குழம்பிப்போம். அந்த மாதிரி ஏற்படுவது அப்படிங்கிறது முகம் வெளிரி போயிருப்பது, உடல் வெளிரி போயிருப்பது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ரசதாத்து, இந்த உடல் அமிலங்கள் சீராக இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய முக்கியமான நோயே ரத்த சோகை தான். அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே போல் வாயில் எச்சி ஊறிக்கொண்டே இருக்கும், பயங்கரமான எச்சி ஊறும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் சாப்பிட முடியல சார், சாப்பிட்டேன்னா உடனே எச்சி ஊறுது, ராத்திரியில் 1 மணி நேரத்துக்கு மேலே படுக்க முடியல சார், அப்படியே எச்சி ஊறி தொண்டையை போய் அப்படியே புறையேறுது, துப்பிட்டு வந்தால் தான் என்னால் படுக்க முடியுது. இதுதான் செரிமான மண்டலம் சீரற்று போய் உடல் பலவீனமாக இருக்கிறதுன்னு நமக்கு சொல்லக்கூடிய அறிகுறி. ரொம்ப முக்கியமான அறிகுறி உடல் எடை. இன்னைக்கு யாரெல்லாம் உடல் எடை அதிகமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே மெட்டபாலிசம் உடம்புல ரொம்ப மோசமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் உடற்பயிற்சி செஞ்சேன் எடை குறையல, டயட் பண்ண எடை குறையல, யோகா பண்ண எடை குறையலன்னு வரவங்களுக்கு நீங்கள் அவங்களோட வயிறு செரிமானத்தை சீராக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கரெக்ட் பண்ணிங்கன்னா உடனே கிடுகிடுவென்று எடை குறைந்து போய் விடுவதை பார்க்க முடியும். ஸோ இந்த 5 விஷயம் ரசதாது உடலில் சீற்றமடையும் போது ஏற்படுவது. ரசதாது உடலில் குறையுதுன்னா, தேவையான அளவு சத்து இல்லை, செரிமானம் ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னா நம்ம உடம்புல என்ன மாற்றங்கள் இருக்கும்? முதலாவது மாற்றம், உடம்பு ஃபுல்லாக வறட்சியாக போயிடும், தோல்லாம் வறண்டு போகுது. நம்மலாம் தோல் வறண்டுச்சுன்னா மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டுப்போம். ஆனால் அதோட ஆரம்பம் எங்கே இருக்குன்னா வயிற்றுல இருக்குது. உங்களோட வயிறு எவ்வளவு நல்லா இருக்கோ, உங்களோட ஜீரணம் எவ்வளவு நல்லா இருக்கோ, நீங்கள் சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எவ்வளவு நன்றாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் உங்களுடைய ஆரோக்கியம் இருக்க முடியுமே தவிர, ஒருவேளை இங்கே உங்களுக்கு வறட்சி, உங்களுடைய ரசதாதுடைய பலம் குறைந்து போயிருக்குன்னா முதல்ல உங்களுக்கு வரக்கூடிய மாற்றம் என்னன்னா உங்களுடைய தோல் வறண்டு போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ தோல் வறண்டு போச்சுன்னா என்ன ஆகும்? தோல் நோய்கள் வர ஆரம்பிக்கும், தோல் அரிப்புகள் வரும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு இயற்கை மருத்துவரையோ ஒரு சித்த மருத்துவரையோ ஒரு ஆயுர்வேத மருத்துவரையோ பார்க்கும்போது அவங்க கொடுக்கக்கூடிய உணவு பட்டியல், இதை சாப்பிடுங்க இதை சாப்பிட வேண்டாங்கன்னு சொல்றது தோலுடைய ஆரோக்கியத்துக்காக கொடுப்பது வெறும் தோலுக்காக மட்டுமல்ல, ரசதாத்து உள்ளே இருக்கக்கூடிய ஜீரண மண்டலத்தை சீரமைப்பதற்காகவும் தான். அதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். பசியின்மை, எடை வேகமாக குறைந்து போகிறது. இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி, நகங்கள் உடைந்து போறதை நம்ம பார்க்க முடியும். பொதுவாக நகம் இருக்கு, நம்ம கட் பண்ண முயற்சி செய்தா கூட அதுக்குன்னு இருக்கக்கூடிய உறுதித்தன்மையோடு அது வருது இல்லையா? ஆனால் சிலருக்கு சொல்லுவாங்க, சார் நான் அப்படி எடுக்க முயற்சி பண்ணேன்னா அப்படியே பிரிட்டிலா உடையுது சார், வறண்டு போய் ஒரு பேப்பரை உடைப்பது போல உடையுது சார்பாங்க. தலைமுடியும் எனக்கு உடைகிறது கொட்டுகிறதும்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, தலைமுடி பிரச்சனை அப்படிங்கிறதும்
வரும், நகங்கள் உடைந்து போகக்கூடிய பிரச்சனை, நகத்துல கருமை நிறமான மாற்றம் வந்து நகம் கொட்டுகின்ற நிகழ்வு, இது எல்லாமே உடம்பில் இருக்கக்கூடிய செரிமான மண்டலம் அதோடைய பலத்தை இழந்து வருவதால் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனையே தவிர தலைமுடிக்கான எண்ணெய் தடவுனா தலைமுடி வளராது. தலைமுடி கொட்டுவது நரிஷ்மெண்ட், லோக்கல் நரிஷ்மெண்ட்னால உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கலாம், ஆனா நல்லா வளருமானா வளராது. அதனால கொஞ்சம் கவனத்தோடு இதை அணுக வேண்டியது அப்படிங்கிறது மிக மிக அவசியம். எதற்காக இவ்வளோ டீட்டெயிலா நான் சொல்றேன்னா, நம்ம உடம்புடைய செரிமான மண்டலத்தை சரி செய்யாம நம்ம எடுக்கக்கூடிய எந்த விஷயமும் நம்ம ஆரோக்கியத்திற்கு உதவாது. ரத்த சோகை தீரணும்னா இரும்பு சத்துக்கான மாத்திரை சாப்பிடக்கூடாது, செரிமானத்தை தூண்டக்கூடிய மாத்திரை சாப்பிடும். உடம்புல கால்சியம் சத்து குறைபாடு, எலும்புகளுடைய தேய்மானம் வருது, ஆஸ்டியோபோரோசிஸ் வருதுன்னா எலும்புக்கான மாத்திரைகளை சாப்பிடக்கூடாது. ஜீரண மண்டலத்தை சரி பண்ணணும். ஜீரணம் சரியாகி ரசதாத்து நன்றாக உருவாகி ரத்தமாக, தசையாக, கொழுப்பாக மாறி எலும்பாக மாறும்போது உங்க எலும்பு பலம் பெறுவதை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இயற்கை மருத்துவத்திற்கும் நவீன மருத்துவத்துக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேப் என்னன்னா, ஒரு எவல்யூஷனரி ப்ராசஸ்ல இந்த மாதிரி தான் உடம்புல மாற்றங்கள் வரும் சொல்லக்கூடியது இயற்கை மருத்துவம். இல்ல எலும்பு சத்து குறைபாடு, அப்ப எலும்பு மாத்திரை சாப்பிடுங்க. அப்ப எலும்பு மாத்திரை சாப்பிட்டவர்கள் எத்தனை பேர் உடல்ல வலியற்ற நிலையில இருக்கும் யோசிச்சு பாருங்க. இங்க மாற்றம் கொண்டு வரணும், செரிமானத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும், செரிமான ப்ராசஸ் மெட்டபாலிசத்துல மாற்றம் கொண்டு வர வேண்டும். இந்த மாற்றத்திற்கு உதவி செய்யக்கூடிய 10 உணவுகள் என்னங்கிறத பற்றி தான் இன்னைக்கு விவரமா உங்ககிட்ட சொல்ல போறோம். இந்த மாற்றங்கள் ஏற்பட்டால் ஒழிய ஆரோக்கியம்ங்கிறது கிடைக்காத எட்டா கனிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வயிறு பசிக்கலன்னு மாத்திரை சாப்பிட்றோம், ஆனா அந்த மாத்திரையே ஜீரணமாகாம எத்தனை பேருக்கு போகுது. சக்கரை நோய்க்கான மாத்திரை சாப்பிட்றோம், ரத்த கொதிப்புக்கான மாத்திரை சாப்பிட்றோம். இந்த மாத்திரைலாம் உடம்புக்குள்ள போய் உண்மையிலே சேருதா? நிறைய பேருக்கு இதற்கான பதில் கிடையாது. காரணம் மேல் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது தான் இந்த தலைமுறை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய நோயாக இருக்க போகிறது அப்படிங்கிறது ஆய்வறிக்கைகள். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சத்துள்ளது தான், கொடுக்குற மாத்திரை நல்ல மாத்திரை தான், ஆனா அது வயிற்றுக்குள்ள போய் உடம்புல சேர்றதுக்கு உடம்பு தயாரா இருக்கா? உடம்பால உண்மையிலே அதை உறிஞ்ச முடிகிறதா? பயோ அவைலபிலிட்டி சொல்லக்கூடிய காரணி தான் இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. இன்னைக்கு மருந்துகளோ மாத்திரைகளோ எதை சாப்பிட்டாலும் நோய்கள் குறையாம இருப்பதற்கான காரணம் இந்த பயோ அவைலபிலிட்டி இல்லாமல் இருக்கிறது. இந்த பயோ அவைலபிலிட்டியை தூண்டுவதற்கு, சீராக்குவதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய 10 உணவுகள் என்ன? சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமை பெற்ற திசுக்களாக மாறி நம்முடைய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யக்கூடிய 10 உணவுகள் என்னங்கிறதை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது தண்ணீர் விட்டான் கிழங்கு. பொதுவாக செரிமானம் அப்படின்னு வரும்போது 3 தோஷங்களும் அந்த இடத்துல இருக்கிறத பார்க்கிறோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாதம், பித்தம், கபம்ங்கிற 3 தோஷமும், இந்த 3 தோஷமும் ஒன்றாக சேரும் போதுதான் பாச்சக பித்தம், ரஞ்சக பித்தம் செரிமானத்திற்கு ரொம்ப முக்கியமானது. அதே போல கபதோஷம், அதே போல வாத தோஷம், இது 3 எல்லாம் ஒன்றாக சேர்ந்தா தான் நமக்கு செரிமானம் ப்ராசஸ் வந்து அந்த இடத்துல கரெக்டா இருக்கும். இந்த 3 தோஷங்களையும் சீரமைத்து கபத்துடைய தாக்கத்தை குறைத்து பித்தத்துடைய தேவையற்ற சீற்றத்தை சீராக்கி உண்ணுகின்ற உணவு வயிற்றில் முறையான குடலுடைய அலை இயக்கம் மூலமாக வயிற்றுக்குள்ளும் குடலுக்குள்ளும் தங்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு உடல் முழுவதும் கொண்டு செல்லக்கூடிய சத்து, அந்த வேலையை செய்யக்கூடிய வாதம், இவை அனைத்தும் சீராக இருந்ததுன்னா நம்ம உடம்புல ஜீரண மண்டல நோய்கள் வராது. அந்த போல ரசதாத்துன்னு சொல்லக்கூடிய அந்த உணவு அமிலங்கள் உடல் அமிலங்களாக மாறி முதல் திசுவாக உடல்ல உருவாக்கக்கூடிய அந்த சக்தியை, செரிமானத்தை மீட்டு கொடுப்பதுல முதல் சிறந்த மருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு. தண்ணீர் விட்டான் கிழங்கு நம்ம ஊர்ல தான் நம்ம உணவாக பயன்படுத்துறது இல்லை. நீங்க வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் போனாலும், அமெரிக்கா போனாலும், யூரோப் போனாலும், ஆஸ்திரேலியா போனாலும், நம்ம ஊர்ல எப்படி சாலட்னு சொல்ற மாதிரி கேரட்டையும் வெள்ளரிக்காயையும் நம்ம வெட்டி சாப்பிட்றோமோ அதை போல அந்த ஊர்ல உணவுகள்ல, விருந்துகள்ல, ஹோட்டல்கள்ல வைக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ்பராகஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ரூட் இருக்கிறத பார்க்க முடியும். பார்க்கறதுக்கு நல்லா ஒரு பச்சையா இருக்கும், அதை அப்படியே எடுத்து கடித்து மென்று சாப்பிடலாம். நம்ம எப்படி காலிஃப்ளவர் சாப்பிட்றோமோ, எப்படி பிராக்கோலி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சிறப்பான உணவு தண்ணீர் விட்டான் கிழங்கு. தண்ணீர் விட்டான் கிழங்குடைய பால் கஷாயம் அல்லது தண்ணீர் விட்டான் கிழங்கு சூரணத்தை 2 கிராம் அளவு காலை, 2 கிராம் அளவுக்கு மாலை வெந்நீர்ல கலந்து பால்ல கலந்து சாப்பிட்டு பாருங்களேன். உடல் சோர்வு மாறுவதை பார்க்க முடியும். தலைமுடி நல்ல ஜீவனுள்ள தலைமுடியாக மாறுவதை பார்க்க முடியும். உடல்ல இருக்கக்கூடிய வீக்கங்கள் குறைவதை பார்க்க முடியும். உடல்ல உருவாகக்கூடிய திசுக்களுடைய தன்மை மாறுறதுனால உடல் சோர்வு குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து எது? தண்ணீர் விட்டான் கிழங்கு தான். அமுக்குரா கிழங்குடைய பயன்களை பற்றி நிறைய முறை சொல்லியிருக்கோம். காயகல்ப மருந்து, தண்ணீர் விட்டான் கிழங்கும் ஒரு மிகச்சிறந்த காயகல்ப மருந்து. உடல்ல உருவாகக்கூடிய முதல் திசுவாக இது இருக்கிறதுனால முறையான காயகல்பம் சேர்ந்த விஷயங்கள் உடம்புக்குள்ள சேரும் போதுதான் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அந்த வகையில சிறந்த காயகல்பமாக நம்ம உடம்புக்குள் செயல்பட்டு உடலை பலப்படுத்தக்கூடிய மற்றும் ஒரு மருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அமுக்குரா கிழங்கை நம்ம சொல்ல முடியும். அமுக்குரா கிழங்குடைய பயன்களை பற்றி நம்ம பேசணும்னா நாள் முழுவதும் பேசிட்டு இருக்கலாம். ஒரு
2 அல்லது 3 கிராம் அமுக்குரா கிழம்பு காலை ஒரு வேளை, இரவு ஒரு வேளை, உணவுக்கு பின்பு வெந்நீர் பாலில் கலந்து சாப்பிடுங்களேன். ஒரு 3 மண்டல காலம் சாப்பிட்டு பாருங்க. உடம்பு புத்துணர்ச்சியா இருக்கிறத பார்க்க முடியும். தூக்கம் இருக்கும், சோர்வு குறையும், ஆங்ஸைட்டி குறையும், பதட்டம் குறையும். இந்த வேலையை செய்யணும் போது மனதில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பு குறைந்து போறதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்தாக அமுக்குரா கிழங்கு இருக்கிறத நம்ம நிச்சயமாக பார்க்க முடியும். சீந்தில் கொடியுடைய பயன்களை பற்றி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். சீந்திலை போல உடலை பலப்படுத்தக்கூடிய, வாத பித்த கபதோஷங்களை குறைக்கக்கூடிய ஒரு மருந்தே கிடையாது. ஏன்னா சீந்தில் உடல்ல போகும்போது உடலுடைய அமிலத்தன்மை சார்ந்த ஒரு என்விரான்மெண்ட்டை ஆல்கலைன்னு சொல்லக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டா மாற்றக்கூடிய ஒரு சிறப்பு மருந்து எதுனா சீந்தில் கொடி தான். இன்றைக்கு உலகத்தில் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்க, உங்களுடைய அணுக்கள்லாம் அமிலமாக இருந்தால் தான் வியாதி வருது. உங்க அணுக்களை சுற்றி இருக்கக்கூடிய திரவங்களையும் நீங்க எப்படி ஆல்கலைனா நீங்க மாத்திக்கிறீங்களோ உங்களுக்கு வியாதியே வராது, புற்றுநோய் வராது, கிருமிகளுடைய தொற்று வராது, எதுவுமே வராது. ஆல்கலைன் சார்ந்த திசுவாக உடல் இருக்குன்னா 100% உங்க உடலுக்கு நோய் வராது மட்டுமல்ல, உங்களுக்கு வயதே ஆகாது அப்படிங்கிறாங்க. இன்றைய ஆன்டி ஏஜிங் சார்ந்த ரிசர்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை நோக்கி தான் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இயற்கையாகவே அந்த ஆன்டி ஏஜிங் ப்ராசஸை கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு மூலிகை எதுனா சீந்தில் கொடி தான். ஸோ சீந்தில் கொடியை நீங்க உணவுல சேருங்க. காலை 2 கிராம், மாலை 2 கிராம் வெந்நீர்ல கலந்து சும்மா ஒரு டீ மாதிரி குடிங்களேன். இல்லை ஒரு டீ போடுறீங்கன்னா வழக்கமா போடக்கூடிய ஏலக்காய் மற்றதோட இந்த சீந்தில் கொடியை போட்டுருங்க. கசப்பு சுவை இருக்கக்கூடியது தான். எடுத்து சாப்பிடுங்களேன். 100 டேஸ் சாப்பிட்டு பாருங்களேன், தொப்பையெல்லாம் கரைஞ்சு போறதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உதவி செய்யும் சீந்தில் கொடி. நெல்லிக்காயுடைய பயன்கள் எப்படி சீந்தில் கொடி, அமுக்குரா கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு வீரியமானதாக இருக்கிறதோ அது போலதான் நெல்லிக்காய். சவனப்பிராசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேகியம் உண்டு. பொதுவாக நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னன்னா சவனப்பிராசம் சாப்பிட்டா இருமல் சளி வராது, நுரையீரல் நோய்களுக்கு சவனப்பிராசம் சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு, இளமையான வாழ்க்கைக்கு சவனப்பிராசம் மிகச்சிறந்த மருந்து. சவனப்பிராசத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஆயுர்வேத மருத்துவ முறை, தமிழ் மருத்துவ முறை, சீன மருத்துவ முறைன்னு இன்றைக்கு பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல கிட்டத்தட்ட 5 மருத்துவ முறைகள்ல பாத்தீங்கன்னா இந்த சவனப்பிராசத்தை பற்றி குறிப்புகள் இருக்கிறத பார்க்கும். ஒவ்வொரு மருத்துவ முறையும் வேற வேற நாடு, ஒவ்வொரு மருத்துவ முறையை எழுதிய சித்தர்களும் மிகப்பெரிய அறிஞர்கள் தான். ஆனா அந்த அனைத்து அறிஞர்களும் ரொம்ப அழகா எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டு மருந்து எதுனா சவனப்பிராசம். அந்த கூட்டு மருந்துன்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் தான் அதற்கு மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது நம்ம பார்க்கணும். நெல்லிக்காயை விட சிறப்பாக இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியத்தை, நோய் எதிர்ப்பு சக்தியை, உடலுடைய வளர்சிதை மாற்றத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து கிடையாது. நான் சொன்ன ஆசிட் ஆல்கலைனுக்கு சீந்தில் கொடி எவ்வளவு பெட்டர்னு சொன்னேன், அதை போலவே ஈக்குவலா நமக்கு உதவி செய்யக்கூடியது தான் நெல்லிக்காய். சவனப்பிராச லேகியத்துல முக்கியமான மருந்தே எதுனா நெல்லிக்காய் மட்டும்தான். நெல்லிக்காயுடைய சாரில் செய்யக்கூடிய சவனப்பிராசம் அவ்வளவு சுவையானது, அவ்வளவு வீரியமானது. நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோய்கள், ஒரு நிமோனியா, இப்போ இந்த கோவிட் பெருந்தொற்றுலாம் வந்து போயிருக்கு இல்லையா, இந்த கோவிட் பெருந்தொற்றிலிருந்து குணமான பிறகு கூட நுரையீரல் நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நம்ம யார் இருந்தாலும் நெல்லிக்காயையோ அல்லது சவனப்பிராசத்தையோ தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்களேன், நோய்த்தன்மை மிகப்பெரிய அளவில் மாறி விடுவதை நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து எதுனா நிச்சயமாக நம்ம நெல்லிக்காயை சொல்லலாம். குறுந்தொட்டி மிகப்பெரிய ஒரு காயகல்ப மருந்து. குறுந்தொட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தமிழ் மருத்துவத்திற்கே உரிதான ஒரு மருந்துனே இதை சொல்லலாம். இன்றைக்கு 100 முறை குறுந்தொட்டியுடைய வேரை எடுத்து பால் தொடர்ந்து காய்ச்சி எடுக்கக்கூடிய அந்த மருந்து இருக்கு இல்லையா, அது இன்றைக்கு உடல்ல எவ்வளவு பெரிய திசுக்களுடைய மாற்றம் இருந்தாலும் உடனே மாற்றிவிடக்கூடியது. குறிப்பாக அறுவை சிகிச்சை தான் தேவைப்படுகிறதுன்னு சொல்லுகின்ற முதுகுத்தண்டு சார்ந்த சிரமங்களையும் மூட்டுகள் சார்ந்த சிரமங்களையும் மாற்றக்கூடிய சக்தி வந்து குறுந்தொட்டிக்கு உண்டு. குறுந்தொட்டியை மட்டும் நம்ம முறையா பயன்படுத்தணும்னா மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். குறுந்தொட்டி பால் வந்து அவ்வளவு சிறந்த மருந்து. இன்னைக்கு டீ காஃபிலாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 100 மில்லி பால் எடுத்து அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் குறுந்தொட்டியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அரை கிளாஸா குறைச்சிட்டு வடிகட்டிட்டு காலையில ஒரு வேளை, நைட் ஒரு வேளை ஒரு டீ மாதிரி கொஞ்சம் தேன் போட்டு சாப்பிடுங்க. உடம்பு வலியெல்லாம் சுத்தமா பறந்து போயிடும், உடல் சோர்வு மாறிடும், உடம்புல இருக்க வீக்கம் மாறும், தலைமுடியுடைய வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய அளவில் கூட உதவி செய்வதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து எதுனா நிச்சயமாக குறுந்தொட்டியை நம்ம சொல்ல முடியும். பால் முதுக்கன் கிழங்குன்னு சொல்லுவோம். இந்த பால் முதுக்கன் கிழங்கு தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு காயகல்ப மருந்துகளுடைய லிஸ்ட்ல இருக்கிறத பார்க்கிறோம். உடம்புல இருக்கக்கூடிய 7 தாதுக்கள் ஆரம்பிக்கிறது, உணவு அமிலங்கள் ஆரம்பிச்சு ரத்தம், மாமிசம், கொழுப்பு, எலும்பு மஜ்ஜை, இனப்பெருக்க மண்டல உறுப்புகள், நோய் எதிர்ப்பு சக்தின்னு வரக்கூடிய 7 வகையான திசுக்களையும் பலப்படுத்த ஒரு சிறந்த காயகல்ப மருந்து இருக்கும்னா அது இந்த பால் முதுக்கன் கிழங்கு தான். அந்த காலத்துல இந்த பால் முதுக்கன் கிழங்கை வந்து உணவாகவே பயன்படுத்துவாங்க. இன்றைக்கு நம்ம யாரும் அதை உணவாக பயன்படுத்துறது இல்லை. அதனால உடல்ல நிறைய நோய்களோடு அவதிப்படுறோமே தவிர பால் முதுக்கன் கிழங்கு மிகப்பெரிய அளவில் உடலை பலப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்து நம்ம சொல்லலாம். அவ்வளவு சிறப்பான பயன்களை உள்ளடக்கியுள்ளது பால் முதுக்கன் கிழங்கு. மூக்கிரட்டை பொதுவாக சிறுநீரக செயலிழப்பு
சார்ந்த நோய்கள் வரும்போது மூக்கிரட்டையை சொல்லுவோம். உடம்பில் இருக்கக்கூடிய பித்த அமிலங்களையும் வாதத்தையும் கபத்தால் ஏற்படுகின்ற தடைகளையும் நீக்கி செரிமானத்தை கூட்டி செரிமானம் சார்ந்த உறுப்புகளை பலமாக்கி உடம்புல எந்த அளவுக்கு அமிலம் சுரக்கக்கூடிய ஈரல் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம வெளியேற்றுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். அந்த ஆரோக்கியத்தை நமக்கு மீட்டு கொடுக்கக்கூடிய அழகான அருமருந்துகள்ல மூக்கிரட்டை ஒன்றாக இருக்கிறத பார்க்கிறோம். மூக்கிரட்டையை கீரையாக சாப்பிட்ற வழக்கம் நம் தமிழ் சமூகத்திற்கு உண்டு. ஆனா இப்ப யாரும் அதை செய்யறது இல்லை. மூக்கிரட்டை கீரையை பருப்பிட்டு வாரம் ஒரு முறை வேக வைத்து உணவாக சாப்பிடும் போதே மிகப்பெரிய அளவில் இந்த வாத பித்தம், குறிப்பாக பித்தம் சார்ந்த கழிவுகள் உடலை விட்டு வெளியில போகும்போது, சிறுநீர் வழியாக வெளியில போகும்போது உடலே ஆரோக்கியம் அடைகிறத நம்ம பார்க்க முடியும். திராட்சை இன்னைக்கு செரிமானத்திற்கு உதவி செய்யக்கூடிய மிக அழகான அருமருந்துகள்ல திராட்சை ஒன்று இருக்கிறத பார்க்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய மிக புராதன கலாச்சாரங்கள்ல திராட்சையை மிகப்பெரிய அளவு உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தி இருக்கிறத பார்க்கும். செரிமான சக்தியை தூண்டி உடல்ல தேவையற்று சுரக்கக்கூடிய பித்தத்தை குறைத்து குடலுடைய அலை இயக்கத்தை அதிகப்படுத்தி மலச்சிக்கலற்ற ஒரு வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, செரிமானத்தில் ஏற்படுகின்ற சிரமங்களையும் மாற்றி நம்மை ஆரோக்கியப்படுத்துகின்ற அருமருந்து திராட்சை இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதிமதுரத்தை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். 3 தோஷங்களை மட்டுமல்ல, 7 தாதுக்களை மட்டுமல்ல, 108 வர்மங்களை மட்டுமல்ல, 5 அவயங்களை மட்டுமல்ல, அதைவிட சிறப்பாக 7 சக்கரங்களையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு காயகல்ப மருந்து இருக்குமே ஆனால் அது நிச்சயமாக அதிமதுரம் தான். அதிமதுரத்தை உணவாக, மூலிகை தேநீராக நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது ஜீரண மண்டலத்தில் ஏற்படுகின்ற பெரும்பாலான நோய்கள் குறைந்து போய் விடுவதை நிச்சயமாக நம்மால் பார்க்க முடியும். வாயு விடங்கம்னு சொல்லுவோம். வாயு விடங்கம் அப்படிங்கிறது பார்ப்பதற்கு மிளகை போலவே சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து. பொதுவாக இந்த வாயு விடங்கத்துடைய மிக முக்கியமான குணங்கள்ல ஒன்று எதுனா ரசதுஷ்டின்னு சொல்லக்கூடிய செரிமானத்தில் ஏற்படுகின்ற ஆமம்னு சொல்லக்கூடிய கழிவுகளை நீக்குவது. இப்ப நம்ம காலையில ஒரு 8:30 மணிக்கு ஒரு காலை சிற்றுண்டி சாப்பிடுறோம். அந்த 8:30 மணிக்கு சாப்பிட்ற சிற்றுண்டி வயிற்றிலிருந்து குடலுக்கு போகிறதுக்கு 2.5 மணி நேரம் தேவை. நம்ம 8:30 மணிக்கு சாப்பிட்றோன்னா ஆஃபீஸ் போய் உட்காந்தோன்னா ஒரு 10:30 மணிக்கு ஒரு டீ குடிக்கும். அப்போ வயிற்றில் என்ன இருக்கும்? ஏற்கனவே பாதி செரிமானமான உணவோட ஃப்ரெஷ்ஷாக போகக்கூடிய இந்த டீ இருக்கும். இது எல்லாம் கலக்கும்போது வயிறு உடனே தள்ள முடியுமா? தள்ள முடியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் வயிற்றில் வச்சுருக்கும். அதுக்குள்ளே 1 o'clock ஆகும். உடனே லஞ்ச், திருப்பி சிற்றுண்டி, திருப்பி இரவு உணவு, திருப்பி பால். அப்போ இதை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது என்ன ஆகும்னா வயிற்றில் தேவையற்ற வினையூக்குகள் வேலை நடந்து அந்த இடத்துல ஆமம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷத்தன்மை இருக்கக்கூடிய கழிவு உருவாயிட்டே இருக்கிறத பார்ப்போம். இன்றைக்கு முடக்குவாதத்தை ஆமவாதம்னு சொல்லுவோம். வாதத்தின் மேலாக விஷத்தன்மை பரவி மூட்டுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை குறைந்து அந்த இடத்துல வாதமும் இந்த ஆமம்னு சொல்லக்கூடிய கபத்தாலான திசுக்களும் போய் மூட்டுகளுடைய இயக்கத்தையே நிறுத்தக்கூடிய நோய் தான் முடக்குவாதம்னு சொல்லுவோம். அந்த அளவு உருவாகக்கூடிய அந்த ஆமத்தை உடலில் இருந்து வெளியேற்றி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற ஒரு அழகான அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாயு விடங்கம். ஏன்னா உடலில் இருந்து எந்த அளவு வாதத்தையும் கழிவையும் நீக்குகிறோமோ, எந்த அளவுக்கு விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஆமத்தை நீக்கிறோமோ அந்த அளவுக்கு உடல் புத்துணர்வோடு பொலிவோடு வேலை செய்வதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து தான் அந்த வாயு விடங்கம். இதை எப்படி அதிமதுர தீநீர் சாப்பிட்றோமோ அதே போல 2 கிராம் போட்டு தண்ணியில கொதிக்க வச்சு வடிகட்டி சாப்பிட்டாலே ஜீரண மண்டலம் சார்ந்த உறுப்புகள் நன்றாக வேலை செய்வதை பார்க்க முடியும். ஜீரண மண்டலம் தான் என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவோம். இல்ல, என்ஜான் உடம்புக்கு வயிறே பிரதானம் தான் நாம சொல்லுவோம். காரணம், இந்த வயிறு எந்த அளவுக்கு சீராக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உடலுக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும். உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்க முடியும். வயதாகின்ற வேகத்தை குறைக்க முடியும். எப்பொழுதும் புத்துணர்வோடும் பொலிவோடும் இருப்பதற்கு அது உதவி செய்யும். அந்த அளவுக்கு நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஜீரண மண்டலத்தை பாதுகாக்க நான் சொன்ன 10 உணவுகள்ல ஒரு உணவையோ 2 உணவையோ அல்ல, இந்த 10 உணவுகளையும் வீட்டிலேயே எடுத்து தனித்தனியாக சுத்தம் செய்து அரைத்து சலித்து எடுக்கக்கூடிய சூரணங்களை ஒன்றாக சேர்த்து இதையே ஒரு மூலிகை தேநீராக காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை, உணவுக்கு முன்பு அப்படின்னு நீங்க சாப்பிட ஆரம்பிங்களேன். ஒரு 100 நாள் சாப்பிடுங்க. இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பலன்கள் என்ன? செரிமான மண்டலம் சீராகும், பசி உணர்வு சீராகும், சாப்பிடுகின்ற உணவு நன்றாக நொதிக்கப்படும், உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலால் உறிஞ்சப்படும், எல்லா வகையிலும் உடல் சார்ந்த விஷயங்கள் பலமாக இருப்பதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்தாக இவை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எந்த அளவுக்கு ஜீரண மண்டலத்துடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆயுள் ஆரோக்கியமும் இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொண்டு இதை தொடர்ந்து பின்பற்றினாலேயே நம்ம ஆரோக்கியமா வாழலாம். இந்த வீடியோ இதுல சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை பின்பற்ற முயற்சி செய்யுங்க. ஒரு 100 நாள் இதை பின்பற்றி
பின்பற்றுங்க. பிறகு இந்த வீடியோ கடைசியில் எனக்கு நீங்கள் இதை பின்பற்றியதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்னங்கிறத எங்கள் எல்லாரோடும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. இது ஆரோக்கியம் சார்ந்த ஒரு வீடியோ தான். ஒரு நோயுற்றவர்கள் இதை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. நோயற்ற வாழ்க்கைக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன செய்யணும், இதற்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிமுறை தான். முறையாக இதை பின்பற்றுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய நலம் விரும்பிகள், தோழர்கள், நண்பர்கள், உங்களோட நம்ம நாடு கடந்து நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய சொந்த பந்தங்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பார்க்கட்டும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கட்டும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.